வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஜூலை 6. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். பிரிட்டன் புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரிஷி சுனக் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து தோத்துட்டாங்க. அடுத்து பிரிட்டனோட புதிய பிரதமராக வந்து கியர் ஸ்டார்மர் அவங்க வந்து பதவியேற்க போறாங்க. அதை பத்தி போட்டிருக்காங்க. தொழிலாளர் கட்சி கியர் ஸ்டார்மர் அவங்க வந்து தொழிலாளர் கட்சி. ரிஷி சுனக் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சி. ரிஷி சுனக் அவர்கள் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி. இப்ப ஜெயிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி. அதாவது தலைவர் யாரு? கியர் ஸ்டார்மர். அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்து ஆக போறாங்க. ஸோ பிரிட்டனோட 58வது பிரதமராக தொழிலாளர் கட்சியோட சேர்ந்த தலைவர் கியர் ஸ்டார்மர் அவர் வந்து பதவியேற்க போறாங்க. இது மட்டும் இல்லாம 28 இந்திய வழி வம்சாவளிகள் வந்து எம்பிக்களா வந்து இருக்க போறாங்க. இதுவரை இல்லாத அதிகபட்சம் 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் வந்து இதுல இருக்க போறாங்க. ஸோ மொத்த தொகுதிகள் வந்து 650 தொகுதிகள். இதுல தொழிலாளர் கட்சி 412, அப்புறம் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து 121. பிரிட்டன் நாடாளுமன்ற கீழவையின் மக்களவைக்கு, அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படி சொல்லுவோம், அதுல வியாழக்கிழமை எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறிய பிறகு நடைபெற்ற முதல் பொது தேர்தல். ஸோ பிரெக்சிட் அப்படி சொல்லுவோம். அதுல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தல். இதுல வந்து கியர் ஸ்டார்மர் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவர் வந்து தொழிலாளர் கட்சி. கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ரிஷி சுனக் அவங்க தான் முன்னாள் பிரதமராக இருந்தவங்க, அவங்க தோத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி நியூஸ் இருக்கு. கூடுதலாக 1.48 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1.48 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து வழங்க உள்ளதாக தமிழ்நாடு சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் மாதந்தோறும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்துல 1.16 கோடி பேர் மகளிர் வந்து மாதந்தோறும் உரிமை தொகை வந்து பெற்று வந்திருக்காங்க. இது வரைக்கும் 1.16 கோடி மகளிர் மாதந்தோறும் உரிமை தொகையை வந்து பெற்று வந்திருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் 1.48 லட்சம் பேருக்கு மகளிருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, இளைஞர்களின் திறனை உயர்த்த நான் முதல்வன் திட்டம், அரசு பள்ளி மாணவியருக்கு உதவித்தொகை அளிக்கும் புதுமைப்பெண் திட்டம் என ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நேரடி பலன் கிடைக்கும் வகையில் வந்து அரசு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எல்இடி தெரு விளக்கால் 45% மின்சாரம் சேமிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எல்இடினா என்ன? லைட் எமிட்டிங் டயோட். இந்த லைட் மூலமா கிட்டத்தட்ட 45% வந்து மின்சாரம் சேமிப்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம ஏதாவது டாபிக் ஏதாவது கேட்கும்போது இது ரிலேட்டடா எல்இடின்னு கேட்டாங்கன்னா அதை பத்தி நம்ம ஏதாவது எழுதலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்இடி வந்து 40% வந்து மின்சாரம் வந்து சேமிக்குது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியை பத்தி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தினமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஜிஎஸ்டி வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆச்சு. சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு 7 ஆண்டுகள் வந்து கடந்திருக்கின்றன. டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசால் முன்மொழியப்பட்ட நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி என்கிற தேசிய அளவிலான வரி விதிப்பு இந்தியாவை வளர்ச்சி அடைந்த பொருளாதாரமாக மேம்படுத்தும் ஒரு முயற்சியாகும். ஸோ மன்மோகன் சிங் அவர்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. அதை வந்து நரேந்திர மோடி வந்து நடைமுறை வந்து பண்ணியிருக்காங்க. கடந்த 7 நிதி ஆண்டுகளில் மாதாந்தாரம் சராசரி ஜிஎஸ்டி வசூல் வந்து 89,000 கோடியிலிருந்து 1.68 லட்சம் கோடியாக அதிகரித்து இருக்கிறது. ஸோ இந்த 1.68 லட்சம் வந்து முக்கியமான நம்பர். இது கடந்த நிதியாண்டில மட்டும் ஜிஎஸ்டி வருவாய் வந்து 3.83 லட்சம் கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சமீபத்தில் நடந்த 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இந்த வரி விதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து விவாதித்து பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறது. இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 53வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜூலை 1 வந்து ஜிஎஸ்டி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து வாடகை தாய்களுக்கும் மகப்பேறு விடுப்புக்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. வாடகை தாயாக செயல்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 184 மகப்பேறு விடுப்பு வந்து கோரியிருக்காங்க. எனினும் அவரது உயரதிகாரி வந்து விடுப்பு அளிக்க வந்து மறுத்துட்டாங்க. ஏன்னா அரசு பெண் ஊழியர்களுக்கு 184 மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது. இது குழந்தையை பெற்றெடுக்கும் பெண்களுக்கும் குழந்தையை தத்தெடுக்கும் பெண்களுக்கும் பொருந்துகிறது. ஸோ அரசு பெண்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 180 நாட்கள் வந்து மகப்பேறு விடுப்பு மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வாடகை தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரோகேட் மதர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுப்பு வந்து கொடுக்கறது இல்லை. ஆனா இப்போ ஒடிசா நீதிமன்றம் அவங்களுக்கும் விடுப்பு கொடுக்கணும், 180 நாள் விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6 சிஆர்பிஎஃப் காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீரதீர விருதுகள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து
வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய ஆயுள் காவல்படை சிஆர்பிஎஃப் காவலர்கள் வந்து 6 பேருக்கு இந்த மாதிரி விருது வந்து கொடுத்துருக்காங்க, வீர தீர விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, கேரளத்தில் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் வந்து உறுதியானது. பன்றிகளிடையே பரவக்கூடிய ஒரு கொடிய தொற்று நோயான ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் வந்து கேரளத்தில் சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளத்தில் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் வந்து உறுதியாயிருக்கு. இது பன்றிகளை மட்டும் பாதிக்கும் நோய் என்பதால் மற்ற விலங்குகள் அல்ல மனிதர்களுக்கு பரவும் வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளத்தில் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல், ஸோ பன்றிகளுக்கு மட்டும் பரவக்கூடிய நோய் வந்து பரவி இருக்கு. ஸோ அதை பத்தி போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கு, நமக்கு அது இம்பார்ட்டண்டா எதுவும் அந்த நியூஸ்ல இல்லை. அடுத்து என்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து, தமிழக அரசின் 3 திட்டங்களை எதிரொலித்த பிரிட்டனின் கட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழக அரசின் 3 திட்டங்களை பிரிட்டனின் தொழிலாளர் கட்சி எதிரொலித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இப்ப பிரிட்டன்ல வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வர், கலைஞர் கனவு இல்லம் போன்ற திட்டங்களைப் போலவே பிரிட்டனின் தொழிலாளர் கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையில் மக்கள் நல திட்டங்களை இடம்பெற செய்துள்ளது. இதுவும் அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்புறம், முதல் பெண் எம்பிக்கு வாழ்த்து. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வென்ற முதல் பெண் எம்பியாக தேர்வாகியுள்ள உமா குமரனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்டன் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். நன்றி, வணக்கம்.